ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ். ஸ்நாக்ஸ்னா ஜெனரலா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அதுவும் நான்வெஜ்ல ஸ்நாக்ஸ்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நம்ம ஸ்நாக்ஸா மட்டும் இல்லங்க, ஸ்டார்டர்ஸா கூட சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஃபிஷ் கட்லெட் ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா வெல்கம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதர் சோஷியல் மீடியாஸ் தான் Facebook அண்ட் Instagramலயும் என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. These are the ingredients for the fish cutlets. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please do watch the full video without skipping. இந்த fish cutlet செய்யறதுக்கு தேவையான பொருட்களோட பேரை நான் தமிழ்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. fish cutlet செய்யறதுக்கு முதல்ல நான் ஃபிஷ்ஷை வேக வைக்க போறேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து வஞ்சரம் ஃபிஷ், நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஒரு 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்ப வேக வச்சு எடுத்துக்கணும். இதுல நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வஞ்சரம் மீன் வந்து ரொம்ப சாஃப்டான மீன், அதனால அதை பிசையும் போது கொஞ்சம் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. பட் இப்போ வந்து எப்படியும் நம்ம வந்து இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உதுத்து தான் போட போறோம். ஸோ வந்து இது உடஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இதை வேக வைக்கிறது வந்து தண்ணி போட்டு வேக வைக்க கூடாது. லைக் தண்ணியில போட்டு இதை வேக வைக்க கூடாது. நம்ம வந்து இப்ப ஸ்டீம் குக் தான் பண்ண போறோம். லைக் இட்லி பாத்திரத்துல வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நான் இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ண வச்சிருக்கோம். அந்த மீன் டைம்ல வந்து நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஹோம்மேட் பிரெட் கிரம்ஸ் தான் காட்ட போறேன். இது வந்து கொஞ்சம் பேன்கோ பிரெட் கிரம்ஸ் மாதிரியே இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நார்மல் நம்ம கடையில வாங்குற பிரெட் கிரம்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால நான் இதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு 6 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் பிரெட் தான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இத கார்னர்ஸ்ல இருக்க ப்ரௌன்லாம் இல்லாத மாதிரி நம்ம நடுவுல இருக்க இந்த ஒயிட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நம்ம இந்த 6 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட்டையும் அதோட சைட்ல இருக்க ப்ரௌன் இல்லாம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இத நம்ம இன்னும் 4ஆ கட் பண்ணிக்க போறோம். இப்ப நம்ம இந்த பீசஸ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இத வந்து இப்ப நம்ம மிக்ஸில போட்டு பல்ஸ் பண்ணிக்க போறோம். அதாவது நீங்க கிரைண்ட் பண்ண கூடாது, லைட்டா பல்ஸ் தான் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு கிரம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா வரும். இப்ப இந்த பீசஸ வந்து நான் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் இதை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எக்ஸாக்டா நான் 6 பல்ஸ் தான் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, ரொம்ப அரையில, இந்த மாதிரி அரையணும். இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இப்ப நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை பார்ப்போம். இப்ப பிரெட் கிரம்ஸ் செய்யறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். அந்த பேன்ல நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல பிரெட் கிரம்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்ப வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்ல வச்சுதான் நம்ம இதை பண்ணணும். மெதுவா பண்ணிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து உங்க பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியா மாறும். அது வரைக்கும் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்ப வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆயிடக்கூடாது, அதை பாத்துக்கோங்க. இப்ப இது கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றது பொறுத்துதான் இதோட வேலிடிட்டி எல்லாம். நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபிஷ் கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ண போறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல நான் 1 கப் சாப்ட் ஆனியன் ஆட் பண்றேன். இது கூட நான் ஒரு 2 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ ஆனியன்ஸ் வந்து நல்லா கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டைம் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்றேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்க வந்து 1.5ல இருந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல சில மசாலாஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்டா நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போறேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே மீனை வேக வைக்கும் போது மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பிளஸ் இப்போ 2 பச்சை மிளகாவும் போட்டதுனால உங்க காரத்துக்கு இது மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததா ஒரு அரைல இருந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்றேன். கடைசியா நான் இப்ப உப்பு ஆட் பண்றேன். நீங்க உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததா மீனை வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு அதுல இருக்க முள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 500 கிராம்ஸ் மீனை வேக வச்சு முள்ள எடுத்து வச்சிருக்கேன். இத இப்ப நான் இது கூட ஆட் பண்ண போறேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இத. இது கூட நான் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்ததா நான் ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்றேன். இது சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. இப்ப இதுல நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்றேன். இப்ப நம்ம கட்லெட் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்ப நம்ம ஃபிஷ் கட்லெட் மிக்சர் வந்து நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாம் நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம சின்ன சின்ன கட்லெட் ஷேப்ஸ்க்கு மாத்திக்கலாம். நான் இன்னைக்கு வந்து என்கிட்ட குக்கி கட்டரே இருக்கு. சோ இதை வச்சுதான் நான் கட்லெட்ஸ் மாதிரி பண்ண போறேன். நீங்க சும்மா கையில கூட பண்ணிக்கலாம். கையில பண்றது வந்து சும்மா இப்படி எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. நீங்க கையில பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஷேப்ல பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைக்கிறேனால நான் குக்கி கட்டர் வச்சு பண்றேன். ஈவனா எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ்ல தான் நமக்கு வேணும். இப்ப வந்து ஒவ்வொன்னா பண்ணி இதுல வைக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல கூட நீங்க உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா கட் வச்சு பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப நான் வந்து கட்லெட்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டேன். டோட்டலா எனக்கு வந்து 13 கட்லெட்ஸ் வருது. நான் யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் குவான்டிட்டில நீங்க போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 13 கட்லெட்ஸ் வரும். பிளஸ் நான் கட்லெட்ஸ் கொஞ்சம் திக்கா பண்ணிருக்கேன். நீங்க அதை இன்னும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நீங்க டிஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கட்லெட்ஸோட சைஸும் டிஃபர் ஆகும், பிளஸ் அமௌண்ட்டும் டிஃபர் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல ஒரு எக்கை நான் கிராக் ஓபன் பண்ணி போடுறேன். இது கூட ஒரு ஜெனரஸ் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்றேன். நிறைய சால்ட் ஆட் பண்ண வேண்டாம், கம்மியா ஆட் பண்ணுங்க. இது கூட பிஞ்ச் ஆஃப் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன். இப்ப இதை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இது கம்ப்ளீட்டா விஸ்க் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்லெட்ஸ் வந்து எக்ல டிப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம்ல பிரெட் கிரம்ஸ், அதுல வந்து டிப் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிடணும். நான் ஃபர்ஸ்ட் கட்லெட்ஸ் எடுக்கிறேன். நான் ஒரு கட்லெட் எடுத்திருக்கேன், எக்ல டிப் பண்றேன், பிரெட் கிரம்ஸ்ல போட்டு ஃபுல்லா கோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா கட்லெட்ஸையும் கோட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். கட்லெட்ஸ் நல்லா கோட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததா இதை நம்ம ஃப்ரை தான் பண்ணி எடுக்கணும். இப்ப கட்லெட்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அது நான் இப்ப ஆயில் ஆட் பண்ண போறேன். கட்லெட்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்மளோட கட்லெட்ஸ் அதுல நம்ம போட்டுடலாம். கட்லெட்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சு நீங்க குக் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் எல்லாமே குக் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது ரொம்ப வேகமாவே குக் ஆயிடும். நம்ம கட்லெட்ஸ் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பேப்பர் டவல்ல வச்சு ட்ரைன் ஆக விட்டுலாம். நான் வந்து சின்ன கடாயில பண்றதுனால 2 பொரிச்சு எடுக்கிறேன். நீங்க பெருசா பண்ணீங்கன்னா அட் டைம்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் மொத்தமா எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். நம்ம கட்லெட்ஸ் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பாருங்க கட்லெட் எவ்வளவு அழகா இருக்குன்னு. கிரஸ்ட் செமையா ஃபார்ம் ஆயிருக்கு. மேல நல்லா கிரன்ச்சியான கிரஸ்ட். இது உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன்.
பாருங்க சூப்பரா குக் ஆயிருக்கு. மேல ஒரு கிரஸ்டும் அழகா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இப்போ உடைக்கும் போதே செம ஸ்மெல் வருது. இத வந்து நீங்க கெச்சப் கூடயும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயோனீஸ் கூடயும் தொட்டு சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.